எப்படியோ நான் ஆசைப்பட்டபடி வெடிக்கடை வச்சாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடக்குது. அங்கெல்லாம் டப்பையெல்லாம் அடிக்க சொல்லணும். இந்த வெடியெல்லாம் வித்து நம்ம வாடகைக்கு இருக்குது அந்த வீட்டையே விலைக்கு வாங்கிடணும். அதெல்லாம் நடக்காது என்னாச்சு. இவன் ஒருத்தன் நடக்காது முடியாதுன்னு வந்துடுவான். இவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும். வேலையை விட்டு தூக்க வேண்டியது என்ன இல்லைன்னாச்சு, புதுசா ஒருத்தன் வந்திருக்காங்களா அவனை தான். நேரத்துக்கு தான் அவன் வேலைக்கு வந்தான். அதுக்குள்ள அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அவன் செஞ்ச காரியத்தை நான் மட்டும் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுடுங்க, நீங்களே அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவிய. அப்படி அவன் என்னத்தை தான் செஞ்சான் முதல்ல சொல்லித்தோல. நேரத்துக்கு ஒரு பாக்ஸ் வெடியா எடுக்காம அப்படி வெளியிலே போட்டிருக்கான். அது மழையில நனைஞ்சு போச்சு. நனைஞ்சு போச்சா? ஆமா அண்ணாச்சி, நனைஞ்சு போச்சு. அதுல இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். நல்லா நனைஞ்சு போச்சு. இது எங்க விற்க? இதெல்லாம் தூரதான் போடணும். எந்த இடிச்ச பையனும் வாங்க மாட்டான். எல்லாத்தையும் தூர போட்டாக்கி இதுக்குள்ள பைசா வேற தருவா. உங்க 2 பேர் சம்பளத்துல இருந்தா இந்த பைசாவை பிடிக்க போறேன். இது நினைஞ்சதுக்கு காரணம் நான் இல்லை, அவன். அதனால நீங்க அவன் சம்பளத்துல இருந்து பிடிங்க. அண்ணாச்சி என்ன மன்னிச்சுக்கிடுங்க. எங்க அம்மா அவசரமா என்னைய ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாவளோ, அதான் நான் போயிட்டேன். அதனால எடுத்து வைக்கல. என் சம்பளத்தை நம்பிதான் குடும்பமே இருக்குது. அதனால சம்பளத்துலலாம் கை வைக்காதுங்க முதலாளி. நீ பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சம்பளத்துல ஒன்றும் கை வைக்கல, போய் வேலையை பாரு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஒரு பாக்ஸ் வெடியும் ஒரு 10,000 இருக்குமா அண்ணாச்சி? மீதி பைசாவை உங்க அப்பா என்ன தருவான்? ஒரு பாக்ஸ் விலை 20,000 கூட வரும். இந்த நட்டத்தை எப்படி சரிக்கட்ட போறிய அண்ணாச்சி? இருக்கிற மற்ற வெடியெல்லாம் விலையை கூட்டி விற்க வேண்டியதுதான். அப்போ ஈரமான இந்த வெடியெல்லாம் என்ன பண்ண அண்ணாச்சி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடி வாங்க ஆட்கள் வந்துடும். அதுக்குள்ள இந்த வெடியெல்லாம் தூர கொண்டு போட்டு வந்துரு. சரி அண்ணாச்சி, இத கொண்டு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பாதி நேரம் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சம்பளத்துலலாம் கை வச்சுறாங்க அண்ணாச்சி, நான் சுருக்காவே போட்டு வந்துடுறேன். எல்லா பாக்ஸ்லயும் ஒரு 10 ரூபாய் ஏற்றி வச்சு விற்கணும். ஏங்க எனக்கு ஒரு 2000 ரூபாய் தருவீங்களா? அண்ணாச்சி வேற கோவத்துல இருக்கவ. என்னாலெல்லாம் 2000 வாங்கி தர முடியாது. எனக்கு இப்ப கண்டிப்பா 2000 ரூபாய் வேணும். கோவப்படாதம்மா, நான் என்ன கையில் வச்சுட்டு உனக்கு தர மாட்டேன்னு சொல்லுக்கேன். இந்த வெடியை வேற தூர கொண்டு போட வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டு அண்ணாச்சிக்கிட்ட போய் 2000 வாங்கி கொண்டு உனக்கு தாரேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. இந்த வெடி எதுக்கு தூரப்பட போறிய? இதையும் விற்க வேண்டியது தானே? இந்த வெடியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. கடையில எல்லாம் வச்சு விற்க முடியாது. இந்த வெடியெல்லாம் எவ்வளோ ரூபா இருக்கும்? இவ்வளோ வெடியே 2000 ரூபாய் இருக்கும். ஆனா இதை யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த வெடியெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு என்கிட்ட தாங்க. அதை விற்று நான் 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்போ ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு தரேன், கொண்டுட்டு போ. எந்த இடிச்ச பையன் இவகிட்ட மாட்டிட்டு முழிக்க போறேன்னு தெரியல. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதை கவனிச்சு உமா, அட்டைப்பெட்டியில தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வர்றது பாரு. கவனிச்சேன். அட்டைப்பெட்டிக்குள்ள என்னது இருக்கும்? கொஞ்சம் பக்கத்துல வரட்டும், என்ன இருக்குன்னு கேட்டுருவோம். சரியான திமிரு பிடிச்சவா. நம்ம கேட்டா சொல்வாளாங்க. அவ சொல்லாம போனா நம்ம அட்டைப்பெட்டி திறந்து பாத்திர வேண்டியதுதான். பக்கத்துல வந்துட்டா சும்மா ரேதம் பேசாத. ஏகோ அட்டைப்பெட்டியில் என்ன இருக்கு? ஆடு தானே வாயை கொடுத்து சிக்கிடுச்சு. வேணுமே பிரியாணி போட்டுற வேண்டியதுதான். என்ன சின்ன பொண்ணு ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கா? இதில் வெடி இருக்குது, விற்கிறதுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். விற்கிறதுக்கா? இது எண்ணெயிலேருந்து? எது எண்ணெயிலேருந்து? அதான்க்கோ புதுசாக வெடியெலாம் விற்கிறதில்ல, அதான் எண்ணெயிலேருந்துன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரரு வெடி கடையில் வேலை பார்க்காவலா, அங்கேருந்தா வாங்கிட்டு வரேன். சின்ன பொண்ணு இவ வாங்கிட்டு வந்திருக்க மாட்டா, ஆட்டையை போட்டு தான் வந்திருப்பா. நெபருமா, அங்கே என்ன நடந்துன்னு தெரியாமல் ஆட்டையை போட்டேன்னு சொல்லி பேசாத. சும்மா இருமா, எதுவும் பேசாத. இந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற வெடியில் எவ்வளவு? இவ்வளோ கிட்ட 2000 சொன்னால் கண்டிப்பாக தர மாட்டாள்வ. அதனால் நம்ம 5000 சொல்லுவோம்.
என்ன விலை மறந்து போச்சோ? வாங்கிட்டு வந்தால் தானே விலை தெரியும். நீ இப்படிலாம் பேசாத. இதுக்குள்ளே 5000 ரூபாய்க்கு வெடி இருக்கு. என்னது இவ்வளோ சின்ன அட்டைப்பட்டியில் இருக்கிற வெடிக்கு 5000 ரூபாயா? இதை 5000 கொடுத்து வாங்கிறதுக்கு வேற ஒரு இழிச்சவைய பாரு. கொஞ்சோண்டு வெடியை கொண்டு வந்துட்டு 5000 ஏமாத்துக்கதை பாரு. நெபருமா வார்த்தை விடாத. உனக்கு இஷ்டம் வாங்க, இல்லைன்னா போயிட்டே இரு. சின்ன பொண்ணு அதான் சொல்லியாச்சே, இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லி? நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். வா உமா போவோம். இந்த ஏமாத்தி பிழைக்கிற பிழைப்பெல்லாம் தேவையாங்க. திமிரு பிடிச்சவா பேசிட்டு போகிறத பாரு. அங்கேருந்து கொண்டு வந்ததில் கையெல்லாம் வலிக்குது. முதல்ல இதை ஒரு இடத்துல வைப்போம். இதை எப்படியும் 2000க்கு யாருக்காவது வித்துடணும். அங்கேருந்து ஒருத்தன் வாரா சைக்கோ மாதிரிலாம் தெரியும். இந்த துணியை உடுத்துட்டே ஓட முடியாது. இதில் வேற அட்டைப்பட்டி. இதையும் இங்கே தூக்கிட்டு போக இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே. பக்கத்தில் வந்துட்டான். பயத்தை வெளியில் காமிக்காத. யாருக்கா நீங்க? உங்களை முன்ன பின்ன இந்த ஏரியாவில் பார்த்ததில்ல. பக்கத்து ஊரில் தான் எங்கள் வீடு இருக்கு. இங்க என்ன விஷயமாக்கா வந்திய? இந்த அட்டைப்பட்டியில் என்னக்கா இருக்கு? கடையிலேருந்து வெடி வாங்கிட்டு வந்தேன். இது உங்களால் தூக்கிட்டு போக முடியலையா? நான் வேணா உங்க தலையில தூக்கி விடட்டுமா? வேண்டாம் தம்பி, நான் இதை கொஞ்சம் கழிச்சே கொண்டு போகிறேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பார்க்கத்தான் சைக்கோ மாதிரி தெரியும், ஆனால் நல்ல மனுஷன். நம்ம எதிர்பார்த்தா இடிச்சவன் வந்துட்டான். இவங்கிட்ட தள்ளி விட்ருவோம். சம்பள பைசா முழுசையும் தருவான்னு பார்த்தா இப்படி 2000 தந்திருக்கான். வீட்டுக்கு போனால் அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ தெரியல. தம்பி ஒரு நிமிஷம். என்னக்கோ இந்த அட்டைப்பட்டியை தூக்கியே விடணும்? வேண்டாம் தம்பி, தீபாவளி வருதுல, வீட்டில் பிள்ளைகளுக்கு வெடியெல்லாம் தேவைப்படுங்களா? இதில் வெடி இருக்கு, வாங்கிட்டு போறியா? கூட பிறந்த தம்பிக்கே தரமாட்டாவ. நீங்கள் எனக்கு இந்த வெடியெல்லாம் சும்மா தரிய, அதுக்கு ரொம்ப நன்றிக்கா. என்னது இதெல்லாம் சும்மா தரேண்ணா? இந்த வெடியோட விலை 5000 ரூபா. உனக்கு வேணா ஒரு 2000க்கு தாரேன். நம்ம கையில் வச்சிருக்கிற பைசா 2000ன்னு எப்படி தான் கண்டுபிடிச்சாவளோ தெரியல. என்ன பாரு தம்பி, ரொம்ப யோசிக்காத. கடையில் இந்த வெடி 5000 கொடுத்தா கூட கிடைக்காது. ஆகாசம் வெடி வேணும்னு கேட்பான். இதை வாங்கி கொண்டு கொடுப்போம். இப்போ உனக்கு இந்த வெடி வேணுமா வேண்டாமா சொல்லு. வேணுங்க்கா, நான் வாங்கிடுறேன். இந்தாங்கக்கா, இதில் 2000 இருக்கு, எண்ணி பார்த்துக்கிடுங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி. அதெல்லாம் எண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அட்டைப்பட்டியே திறந்து வெடி எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு போ தம்பி. நெபருங்கக்கோ, எனக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. சரி தம்பி, வெடியே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போங்க. நானும் கிளம்புகிறேன். அப்பாடா, ஒரு வெளியே வெடியை விட்டு கையில் காசை வாங்கியாச்சு. இந்த வெடியை ஆகாசிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவான். சம்பள பைசாவுக்கு வெடி வாங்கியாச்சு. அவள் தான் என்ன சொல்ல போகிறாளோ தெரியல. வீட்டுக்கு போய் எதையாவது சொல்லி சமாளிப்போம். இந்த வரேன்னு போன மனுஷனே என்ன காணையில. ஏமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அப்பா உள்ளே போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரைய மக்கி. ஏமா அப்பா வந்துச்சாவ, கையில் வேற பெரிய பாப்ஸா கொண்டு வரவ. அவ்வளோ பெரிய அட்டைப்பட்டியாக கொண்டு வரவ. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன இவ்வளோ பெரிய அட்டைப்பட்டியாக கொண்டு வந்துருக்கியா? அட்டைப்பட்டிக்குள்ளே என்ன இருக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன். இப்படி கேளுங்க, என்ன இருக்குதா? அதை விட்டுட்டு கேள்வி கேட்க பாரு கேள்வி. எப்பா என்ன கணக்குது? பார்த்து காரில் வச்சிடாத. இப்போ சொல்லுங்க, இதுக்குள்ளே என்ன இருக்கு? தீபாவளி வருதுல்ல, பிள்ளைகளுக்கு தேவையான வெடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கிற வெடியை பார்த்தா அன்னைக்கு நிறைய ரூபா இருக்கும் போல. சம்பள பைசா முழுசையும் கொடுத்து வெடியை வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? என்ன பாரு, சம்பள பைசா முழுசும் கிடைக்கல, 2000 தான் கிடைச்சி. அதுக்கு தான் இந்த வெடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்தபடியாக சொல்லுங்க. இவ்வளோ வெடியும் 2000 ரூபாய்க்கு உங்கள் தாத்தா கூட தரமாட்டாரு. இதை எடுத்து உள்ள கொண்டு பத்திரமா வை. நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டிய? எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன். இந்த அட்டைப்பட்டியை எப்படி உள்ள கொண்டாக்க? ஏமா அப்பா சொல்லாத மாதிரி எப்படியும் இந்த வெடியெல்லாம் 2000 ரூபாய் இருக்காதுமா. எனக்கும் தெரியும் மகி. இவர் போய் சொல்லிட்டு தான் போகிறாரு. வேலைக்கு போயிட்டு வந்தால என்ன எதுன்னு கேட்போம். முதல்ல இந்த அட்டைப்பட்டியில் எவ்வளோ வெடி இருக்குன்னு பார்க்கணும். தர வேற ஈரமாக இருக்குது, இதில் போய் வச்சுட்டு போயிருக்காரு.
உள்ள கொண்டு வைக்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது கூட நேரம் இல்லாமல் காலில் வெண்ணி ஊற்றுன மாதிரி ஓடுகாரு. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பைய திட்டி வேண்டாம், பயந்து போறாத. மகி, நீ சித்திக்கு ஃபோன் பண்ணி 3 எத்தையும் வர சொல்லு. இப்போ எதுக்குமா வர சொல்லணும்? இதில் நிறைய வெடி இருக்குல்ல, பூ மறிக்கும் தினேஷ்க்கும் கொடுக்கலாம்ல, அதுக்கு தான் கூப்பிட சொன்னேலாக்கா. நான் கூட தீபாவளிக்கு பண்டம் செய்யறதுக்கு தான் சித்தி வர சொல்லிடன்னு நினச்சேன். பண்டத்தை இப்போமே ஒன்றும் செய்யண்டாம், சாயங்காலத்தில் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து செய்வோம். பேசுனது போதும், முதல்ல உள்ளே போய் ஃபோன் போட்டு வர சொல்லு. சரி சரி, போயிட்டு வரேன். எப்போ பார்த்தாலும் வேலை வச்சுட்டே இருப்பாவ. ஃபோன் எடுத்து பேசுறதே பெரிய வேலைன்னு சொல்லுதா. இவ பண்டம் செய்யறதுக்கு உதவோல. ஒரு வழியா தூக்கிட்டு வந்தாச்சு. மைக்கியே திறந்து பக்கம் சொல்லணும். அப்பயே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தவ, நீங்க எப்படிமா ஈஸியாக தூக்கிட்டு இருந்தியே? இதெல்லாம் ஒரு வெயிட்டாங்க. நான்லாம் 30 கிலோ அரிசியே அசால்ட்டாக தூக்கிட்டு வருவேன். மகி, சித்திக்கு ஃபோன் பண்ணியா? என்ன சொன்னா? சித்தி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவாங்களாம். தினேஷ் இப்போ வருவேன்னு சொன்னான். அப்போ அவன் வந்ததான் அட்டுப்படியே திறந்து பாருங்க. சரிம்மா. எனக்கு சமைக்கட்டில் நிறைய வேலை கிடக்கு, அதை போய் பார்க்கேன். வெடி இருக்குன்னு சொன்னோன்னு உடனே ஒடிந்துட்டான். இந்த பாக்ஸ்குள்ளே வெடி இருக்கு. என்ன வெடியெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்குன்னே தெரியல, இனிமே தான் திறந்து பார்க்கணும். அப்ப நானே திறந்து பார்க்கேன். வெடி இருக்கு. இந்த வெடியெல்லாம் பெரியப்பா வாங்கிட்டு வந்ததா? நான் தான் ஏற்கனவே ஃபோன்லேயே சொன்னேன்ல, வேற இருக்கு திரும்ப திரும்ப கேட்க. வெடியெல்லாம் ஈரமா இருந்த மாதிரி இருக்குது. வெடிக்குமோ வெடிக்காதோ தெரியல. எந்த கடையில் வாங்கினவளோ அங்கே திருப்பி கொடுக்க சொல்லலாம்ல, அதான் கேட்டேன். என்னது வெடியெல்லாம் ஈரமாக இருக்கு? முதல்ல அம்மாட்ட சொல்லணும். நீ மட்டும் தான் வந்தியா? அம்மா பூ மாதிரிலாம் வரலையா? அது 2 பேரும் இனிமே தான் வருவோம் பெரியம்மா. உனக்கு எவ்வளோ வெடி வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு போ. பெரியம்மா, இந்த வெடியெல்லாம் ஈரமாக இருக்கு. இதில் இருக்குது அவ்வளோ வெடியுமே ஈரமாவா இருக்கு? ஆமாம் பெரியம்மா, எல்லாமே மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், ஈரமாக தான் இருக்கு. இப்போ இந்த வெடி என்ன செய்ய? பெரியம்மா, பெரியப்பா எந்த கடையில் வாங்கினான்னு சொல்லிட்டு அந்த கடையில் திருப்பி கொடுக்க சொல்லுங்க. பெரியப்பா வர்றதுக்கு நேரமே வெளியூர் வேலைக்கெல்லாம் போயிருக்காவ. உங்கள் பெரியப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, இதை திருப்பி கொடுக்க சொன்னால் கூட கொடுக்க மாட்டாவ. அப்போ வேறு வழியில் இந்த வெடியெல்லாம் வெயில காய வச்சு தான் வெடிக்கணும். இது கூட நல்ல யோசனையாக தான் தெரியுது. ஏமா, நான் சும்மாலாம் சொன்னேன். இவ்வளோ வெடியும் எப்படிமா இதில் காய வைக்க முடியும்? இவ்வளோ இடம் பத்தாதுமா, வெளியே எங்கேயும் கொண்டு போய் வச்சா மழை வந்தால் என்ன பண்ணுவிய? அப்போ இதெல்லாம் எப்படி காய வைக்க? சரிம்மா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டேன். இதில் வச்சு போக மீதி வெடியெல்லாம் வாட்டரில் காய வச்சிருவோம். இது கூட நல்ல ஐடியாவாக தான் தெரியுது. நீங்கள் உள்ள போய் ஏணிபடியை தூக்கிட்டு வந்து பெரியம்மா, நான் மேலே ஏறி வைக்கிறேன். சரி, போய் எடுத்துட்டு வரேன். பெரியம்மா, ஏணிபடி கொண்டு வந்தோடனே நான் மேலே இருக்கேன், நீ ஒவ்வொரு வெடியை எடுத்துட்டா சரியா? சரி, எடுத்து வரேன். பெரியம்மா, பார்த்து கொண்டாங்க. ஏணிபடியை கொஞ்சம் இழுத்து வை. இப்படி வச்சா காணுமா பெரியம்மா? காணும். பார்த்து பிடிச்சு மேலே ஏறு. ஏணி 6 நம்பர் தெரியுதா? இல்லை பெரியம்மா. நீ ஒழுங்கா பார்த்து ஏறல, கீழே விழுந்துடாத. நீ இப்படி பேசாம ஏனியை சாங்கப்படி. நான் ஏனி பிடிச்ச அன்னைக்கு வெடி ஏற எடுத்து கொடுப்பா. ஏனி யாரும் பிடிக்கண்டா, வெடி எடுத்து தாங்க, நான் கொண்டு காய வைக்கேன். நீ பார்த்து பத்திரமா ஒரு இடத்துல இரு. வா மகி, வெடி எடுத்து தரேன். நீ அவன்கிட்ட கூட, அவன் ஒருத்தர காய வைப்பான். கீழே என்னது பெருசாக பம்பரம் மாதிரி தெரியுது? ஏமா, இதுக்கு பேர் பம்பரம் இல்லை, இதுவும் ஒரு வெடி தான். ஏமா, நீங்கள் இந்த வெடியெல்லாம் பார்த்தது இல்லையோ? நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்படி வெடியெல்லாம் கிடையாது. ஓலைப்படக்கு தான் உண்டு. ஓலைப்படக்கா? அது எப்படிமா இருக்கும்? ஓலையை வச்சு செஞ்சிருப்பாங்க, பார்க்க அழகாக இருக்கும். நான்லாம் கையிலே கொளுத்தி போடுவேன் தெரியுமா? நீங்கள் தைரியமான ஆள்தாம்மா. நான் அப்பாவுக்கு தான் ஒரு பொட்டு வெடியை கூட விட தெரில. 2 பேரும் கதையை பைய விடுங்க. முதல்ல இப்போ எனக்கு வெடி எடுத்து தாருங்க. ஏமா, அந்த வெடியை தாங்க, நான் வேண்ட கொடுக்கேன். ஏமா, இந்த வெடி ஒன்று தான் இருக்கும். இதில் ஒன்று தான் இருந்து, வேற உள்ள நிறைய இருக்குமா இருக்கும். இதை எதில் வைக்க? உருண்டு விழுந்துடக்கூடாது. பார்த்து கீழே போடுறாம கொடு. பிடிச்சிட்டு விடு. பார்த்து அங்கே கொஞ்சம் தள்ளி கொண்டு வை. இதில் வச்சா காணுமா தெரியுமா? அதில் வச்சுட்டு இதை வந்து பிடி. இதை அதுக்கு பக்கத்தில் கொண்டு வை.
இதை மட்டும் அங்கே வைக்க சொல்லுவோமா, மீதியெல்லாம் கீழே வச்சிருவோம். இதையும் அங்கே வச்சுட்டு பைய பார்த்து கீழே இறங்கு. சரி பெரியம்மா. பார்த்து கீழே விழுந்துற மாதிரி வை. என்ன உங்கள் சித்தியை காணையில போரு. பெரியம்மா இங்கே வந்து ஏன் பிடிங்க, நான் கீழே இறங்கணும். என்ன இவ்வளோ வெடி இருக்க, இதெல்லாம் இதில் காய வைக்கணும். நீ பார்த்து இறங்குல. கையில் வெடி மருந்தா இருக்கும், உள்ளே போய் கையை கழுவு. ஏமா நானும் போய் கை கழுவிட்டு வரேன். அதெல்லாம் நவுட்டி வச்சுட்டு அப்புறமா போய் கை கழுவு. எப்பவுமே வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன மகி வாய் ரொம்ப நீளுது. சரி சரி செய்கன்னு தான் சொன்னேன். பார்த்து தலை கொப்புற விழுந்துடுறத. நான் எடுத்து வைக்கேன், நீ உள்ள போய் கை கழுவு. ஆ சரிம்மா. ஏய் அம்மா என்ன வெடி.